ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் டே 49 பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஆஸ் யூஷுவல் நம்ம கிளாத்தில் ஒரு டிசைனோ இல்லை லைனோ ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து ஷூயிங் த்ரெட்டில் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து எண்டில் நாட் போட்டு த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போது பீட்ஸ் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கும் நம்மளுடைய லாஸ்ட் கிளாஸில் பீட்ஸ் எப்படி நீடிலில் லோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பீட்ஸை நீடிலில் லோட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீடிலில் கீழ்ப்பக்கமாக பஞ்ச் பண்ணி நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கார்னர் சைடில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கணும். அதே மாதிரி பீட்ஸை ஒரு டிசைனில் சிங்கிள் லேயராக யூஸ் பண்ணும்போது செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச்சுக்கு நம்ம பேசிக் கிளாஸில் பார்த்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கார்னர் சைட்லேருந்து நம்ம வரும்போது பீட்ஸை 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்ஸை அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். அதாவது இப்போ நம்ம நார்மலாக ஒரு பார்டர் ஃபில் பண்ணும்போது கிராஸ் லைனில் வரும்போது கார்னர் சைடு மட்டும் 1 2 3 அப்படிங்கிற நம்ம கவுண்டில் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓரளவுக்கு அந்த டிசைன் பர்ஃபெக்டாக அந்த லைன் வரும்போது பீட்ஸோட கவுண்ட்டை ஸ்டாண்டர்ட் பண்ணிவிட்டு அதே கவுண்டில் அந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 1 2 3 அப்படிங்கிற பீட்ஸில் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி 4 பீட்ஸ் வரும்போது அந்த லைன் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. அதனால் கண்டினியூஸாக 4 பீட்ஸ் லோட் பண்ணி இந்த லோடிங் ஸ்டிச்சை போட்டிருக்கேன். நம்மளுடைய இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிற முக்கியமான 60 ஸ்டிச்சஸை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பிளேலிஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸ் பார்க்காதவங்களும் புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் அந்த வீடியோவோட லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஆர் இந்த கோர்ஸை பற்றின ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர் ஆர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய டவுட்ஸை உடனுக்குடனே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுடைய ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி வித்தின் 6 monthஸில் வீட்டில் இருந்தபடியே இந்த ஆரி ஒர்க்கை பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களும் ஒரு என்டர்ப்ரனராக ஆகிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நீடில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச யார் வேணாலும் இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் முடிக்க போகிறேன். முடிக்கும் போதும் அதே மாதிரி கார்னர் சைடில் 1 by 1 டிக்ரீஸ் பண்ணி பீட்ஸை லோட் பண்ணி பிபிடி ப்ராசஸை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி எண்டில் கம்ப்ளீட் பண்ணும்போது நாட் போடுறதுக்கும் ஒரு பீட்ஸை கொடுத்து த்ரெட்டை பீட்ஸை சுற்றி ரொட்டேட் பண்ணிவிட்டு நீடிலால் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கீழ்ப்பக்கமாக த்ரெட்டை பிடிச்சி புல் பண்ணால் நாட் விழுந்துடும். அதே மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு ஒரு டிசைனையோ அல்லது பார்டர் லைன்லேயோ அப்படியே விடக்கூடாது. பார்டர் லைனில் நார்மல் செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட்டையோ ஜரி த்ரெட்டையோ யூஸ் பண்ணி போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் அந்த பார்டரும் அந்த டிசைனும் பார்க்குறதுக்கு ஹைலைட்டடாக அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பார்டர் லைன் கம்ப்ளீட் பண்ணதும் எவ்வளோ சூப்பராக ஹைலைட்டடாக அழகாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஆரி ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சில ஷேப்ஸ் கொடுத்துருக்கேன். இதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு மினிமம் 15 சென்டிமீட்டருக்கு குறையாமல் ஒரு டிசைன் சூஸ் பண்ணி அதில் இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்பம் சப்மிட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுடைய டீம் உங்களுக்கு ஆத்தரைஸ்டு சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Duro Creations. Happy learning and thanks for watching.